அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் விலகிய பிறகு தாவேகாவுடனான அந்த நேசக்கரம் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை வருது. உங்களுடைய கருத்து என்ன? இல்லம்மா, அது நேசக்கரம் உண்மையிலேயே இருந்ததுதான். அப்படி ஒரு வலிமையா ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கான முயற்சி நடந்ததெல்லாம் சரிதான். ஆனா இந்த கரூர் சம்பவத்துல அந்த உயிரிழப்புகள்ல இப்ப தாவேக பாஜக கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு, அதிமுக கட்டுப்பாட்டுக்குள்ள போனதுதான் இப்ப நெருக்கடி. ஆனாலும் விஜய் நம்பிக்கையோடு இருக்கு, அதாவது டிடிவி நம்பிக்கையோடு இருந்தார். விஜய்க்கு அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டார். அப்படி விஜய் முடிவெடுத்து தனித்து தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டுனா நீங்க இன்னும் திமுக வெற்றிக்கு இலகுவா இருக்கும்னு திமுகவும் காத்திருக்கு. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேக தனித்து நின்றுதான், அது தனி தலைமையில நிக்கிறதுதான் சரி. அது அதிமுக பாஜக பக்கம் போகாம இருக்கிறதா விஜய்க்கும் நல்லது, திமுகவுக்கும் நல்லது. ஆகவே டிடிவியினுடைய அந்த எதிர்பார்ப்பு நடக்க கூடுதல் வாய்ப்பு. அதாவது மாதிரி நீங்க அரசியல் திமுகவை வீழ்த்தி விட்டு கொள்கையை பாஜகவோடு கூட்டணி வைத்து அதை அரசு தமிழ்நாட்டுக்குள்ள யாழ் மதிப்பதற்கு அனுமதிக்கிறதும் விஜய்க்கு முரணானதுதான். ஆகவே இங்க ராமசாமி ஐயப்பன் எதிர்பார்க்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வராது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக வெளியிருக்குது, எஸ்டிபிஐ வெளியே போயிடுச்சு, எங்க டாக்டர் புதிய தமிழக வெளியே போயிட்டாரு. அதே மாதிரி பாஜக கூட இருந்த பாஜக கூட இருந்த தாவேக வெளியே போயிருக்கு, பாமக வெளியே போயிருக்கு. பல நெருக்கடிகள் இருக்கு. அதுவே இன்னும் இந்த கூட்டணியெல்லாம் ஒழுங்காகிற வரைக்கும் எடப்பாடி எதிர்பார்க்கிற அந்த பெரிய எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாத நம்பிக்கை இப்ப வரைக்கும் கண்ணுக்கு தூரத்துக்கு எடப்பாடிக்கு வெற்றி கண்ணுக்கு இல்லமா. திமுக மெகா கூட்டணி அமைத்தாலும் வீழ்த்த முடியாத தலைவர் சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றதுதான் இப்ப ஏதாவது நடைமுறையில் உண்மையாக நம்ம பாக்குறோம். ஓகே, நன்றி. அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி.